இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருவள்ளூரை அடுத்த ஆரணியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் 10 ஆண்டுகளாக பணியாற்றினார். கடந்த சில மாதங்களாக சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்த அவர் சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு டாக்டர்கள் பரிசோதித்தனர். நுரையீரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி சிகிச்சை அளிக்க துவங்கினர். அரசு மருத்துவமனையில் அளித்த சிகிச்சையில் திருப்தி இல்லாததால் சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு பிரவீன்குமார் சென்றார். ஆனால் நுரையீரல் பாதிப்பை சரி செய்ய 45 லட்சம் ரூபாய் செலவாகும் என அங்குள்ள டாக்டர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தான் பணிபுரிந்த தனியார் தொழிற்சாலையில் சென்று சிகிச்சை பெற நிதியுதவி கேட்டுள்ளார். அவர்கள் பணம் தர மறுத்துவிட்டனர். செயற்கை சுவாசம் இருந்தால் மட்டுமே பிரவீன்குமார் உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளது. டாக்டர்களின் பரிந்துரைப்படி வீட்டிலும் கூட ஆக்சிஜன் சிலிண்டர், சுவாச கருவியுடனே இருக்கிறார். இந்நிலையில் சுவாச கருவி, ஆக்சிஜன் சிலிண்டருடன் பிரவீன்குமார் திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்றார். தாய், மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளும் உடன் சென்றனர். ஆக்சிஜன் சிலிண்டருடன் வந்த பிரவீன்குமாரை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்கள் ஏன் வந்தீர்கள்? மனுவை மனைவியிடம் கொடுத்து அனுப்பியிருக்கலாமே என அதிகாரிகள் கேட்டனர். அந்நேரம் கலெக்டர் பிரபு சங்கர் அலுவல் காரணமாக வெளியில் சென்றிருந்ததால் அதிகாரிகளிடம் பிரவீன்குமார் மனு கொடுத்தார். அவரால் தனது நிலையை விளக்கிச் சொல்லக்கூட முடியவில்லை. சரியாக மூச்சு விடக்கூட முடியாமல் உட்கார்ந்திருந்தார். அவர் மனைவிதான் அதிகாரிகளிடம் பேசினார். 10 ஆண்டுகளாக ரசாயன ஆலையில் வேலை பார்த்ததால் கணவருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு தேவைப்படும் பணத்தை ரசாயன ஆலையிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என மனைவி கூறினார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்து அனுப்பி வைத்தனர்.